கொஞ்ச நேரம் லேட் ஆனதுனால விட்டுட்டு வந்து விட்டாங்களேப்பா. என்னவே மனுஷ மக்களோ எனக்கு ஒன்றும் தெரியல. உள்ள போய் பார்ப்போம். சும்மா விடக்கூடாது இவங்களை. 4 வார்த்தை நறுக்குன்னு நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்கணும். வா, சூப்பர் பிளேஸ். இங்கே ஒரு ஃபோட்டோ எடுத்தால் சூப்பராக இருக்கும். விஜய், நான் இங்கே வண்டலூர் ஜூன் இருக்குல்ல, இங்கே உட்கார்றேன். என்னை ஒரு ஃபோட்டோ எடுத்து தருவீங்களா? ஓகே ரியா, நீ போய் உட்காரு, நான் எடுக்கிறேன். விஜய், நான் ஃபர்ஸ்ட் நிற்கிறேன். நின்னபடியே ஒரு ஃபோட்டோ. ஓகே ஓகே. ஸ்மைல் ப்ளீஸ். எடுத்துட்டீங்களா? ஓகே. வேற போஸ் கொடு. அடேங்கப்பா, இப்படியும் ஒரு போஸா? கிண்டல் பண்ணாதீங்க விஜய், எடுங்க சீக்கிரம். எடுக்கிறேன். எடுத்தாச்சு. நெக்ஸ்ட். என்ன ரியா, 2 ஃபோட்டோ போதுமா? விஜய், நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா? என்ன இவ இப்படி கேட்குறா? நம்மளை விட ஃபாஸ்ட்டாக இருப்பா போல இருக்கே. எடுத்துட்டா போச்சு. ஓகே, எடுக்கலாம் விஜய். ஏமா, நீ இவ்வளோ தள்ளி நின்னா எப்படி கேமராவில் தெரியும்? கொஞ்சம் பக்கத்தில் வந்தால் தானே எடுக்க முடியும். இது என்ன மொபைலா? இவ்வளோ போதுமா? இன்னும் கொஞ்சம் முன்னாடி வா. இல்லை வேண்டாம், இதுவே போதும். சரி ஓகே, ஸ்மைல். ஓகே ரியா, அந்த பக்கம் போகலாமா? இன்னும் நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கலாம். இல்லை விஜய், எனக்கு கால்லாம் வலிக்குது, நான் வரல. அப்போ அவ்வளோதானா? ஜூ எதுக்கு வந்தது? சுற்றி பார்க்கறதுக்கு தானே. இப்போவே கால் வலிக்குதுன்னா எப்படி? என்னன்னு தெரியல, இதுக்கே கால் வலிக்குது. நான் இப்படி உட்கார போகிறேன், நான்லாம் வரல. நீங்கள் வேணால் போய் பார்க்குறதுனா பாருங்கள். ஆல்ரெடி நான் நிறைய டைம் வந்துட்டேன். சரி, நீ இருக்கேன்னா சுற்றி பார்க்கலான்னு சொன்னேன். சரி வேணா வா, இந்த மரத்தடி நிலையில எப்படி உட்காரலாம். ஐயோ, எனக்கு பயமாக இருக்குதே. நீங்களும் நானும் உட்காந்துருக்கிறத யாராவது பார்த்துட்டு அப்புறம் தப்பாக நினச்சிக்குவாங்க. வேண்டாம், எங்கள் பாட்டி வேற வந்திருக்காங்க. பார்த்தா என்ன ஆக போகுது? அதெல்லாம் எதுவும் நினைக்க மாட்டாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸு தானே, இதுல என்ன இருக்கு? வா, இப்படி உட்காரலாம். சரி ஓகே, வாங்க. என்னாச்சு? ஏன் சிரிக்கிற? ஒன்றும் இல்லை, என்னையே நினச்சேன், எனக்கு சிரிப்பு வந்துடுச்சு, வேற ஒன்றும் இல்லை. அப்படி என்ன மேடம் நினைச்சீங்க? இல்லை, ஃபர்ஸ்ட் நாள் உங்களை பார்த்தோனையும் நான் கூட தப்பாக நினச்சிட்டேன். பரவாயில்ல, நல்ல பையனாக தான் இருக்கீங்க. ஓஹோ, ஃபர்ஸ்ட் நாளே என்ன தப்பா நினைச்சாச்சா? ஏன் என்ன பார்த்தா தப்பான பையன் மாதிரியா இருக்கு உனக்கு? ஐயோ, தெரியாமல் சொல்லிட்டேங்க, சாரிங்க. சரி, உனக்கு எப்போ செமஸ்டர் லீவ் முடிஞ்சு காலேஜ் ஓப்பன் பண்றாங்க? எவ்வளோ நாள் ஊர்ல இருப்ப? இன்னும் ஒரு 10 days இருப்பேன்னு நினைக்கிறேன். 10 days தானா? அச்சோ. என்ன அச்சச்சோ? இல்ல, புது ஃப்ரெண்டு நீ கிடைச்சிருக்கியா? நீ இருக்க வரைக்கும் ஜாலியா இருக்கும். நீ ஊருக்கு போயிட்டானா போர் அடிக்கும்ல, அதான் சொன்னேன். நீங்க தான் வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா, அப்ப எப்படி போர் அடிக்கும்? ஆமா, நான் ஒன்று உங்கள்கிட்ட கேட்கலாமா? என்ன கேளு. தப்பாலாம் நினச்சிக்க கூடாது, சும்மா தான் கேட்குறேன். இல்ல தப்பாலாம் நினைக்க மாட்டேன், கேளு. இல்ல, உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் யாராவது இருக்கா? யாராவது லவ் பண்ணிட்டு இருக்கீங்களோ? என்ன மேடம்க்கு திடீர்னு? சும்மா கேட்கணும் தோணுச்சு, சொன்னா சொல்லுங்க, இல்லனா ஓகே, நோ ப்ராப்ளம். நீயே சொல்லு, எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குமா? நான் லவ் பண்ணிட்டு இருப்பேன்னு நினைக்கிறியா நீ? முகத்தை பார்த்தா எனக்கு இருக்கிற மாதிரி ஒன்றும் தோணல. அடிப்பாவி, அப்ப எனக்கெல்லாம் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்க கூடாதா? என் முகத்துக்கு என்ன குறைச்சல்? ஓ, அப்ப கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு. அட நீ வேற ரியா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா சொன்னேன். அப்போ ஓகே. என்ன எழுந்துட்ட? இல்ல, எங்க பாட்டி தேடுவாங்க, நான் வரேன். ஊர்ல மீட் பண்ணலாம், பாய். நில்லுமா, நில்லு ரியா. ஆமா, அப்போ ஓகேனா அதுக்கு என்ன அர்த்தம்? சொல்லிட்டு போ. போய் தெரி படம் பாருங்க, புரியும். ஓடுறியா நீ? எப்படியா இருந்தாலும் ஊர்ல மீட் பண்ணி தானே ஆகணும். அப்ப வச்சுக்கிறேன் உன்னை. உமா, நீ எப்படி இங்க வந்த உமா? அட நீங்க பேசாதீங்க பாக்கியாக்கா, மத்தவங்க தான் வந்து விட்டுட்டு வராங்க, நீங்களும் விட்டுட்டு வந்துட்டீங்க பாத்தீங்களா? ஐயோ உமா, நீ வர்றேன்னு சத்தியமா எனக்கு தெரியாது உமா, இல்லனா நான் உன்னை கூப்பிடாம இருந்திருப்பேனா? சரி விடுங்க பாக்கியாக்கா, இதுக்கு மேல என்ன சொல்லி என்ன ஆக போகுது? ஏன் உமா, நீ எப்படி இவ்வளவு தூரம் வந்த? பஸ்ல தான் வந்தேன், வேற எப்படி வருவாங்க? ஏண்டி, வர்றவ ஒரு ஃபோனை போட்டு சொல்லணுமா இல்லையா? எம்பட்டு நேரம் தான் அவங்களும் பார்ப்பாங்க. எல்லாரும் நின்று பார்த்துப்புட்டு சரி கிளம்புவோன்னு கிளம்பியாச்சு. உன்னைய விட்டுட்டு வரணும்னு எங்களுக்கு என்ன ஆசையா என்ன? மல்லிகா அம்மா, உங்களையெல்லாம் நான் ஒன்றும் சொல்லலை. எங்க அந்த கீதாலும் நெட்டவள்ளியும் அவளுகளை தான் நான் கேட்கணும். அவங்க அந்த பக்கம் நிற்கிறாங்கடி 2 பேரும். நீ வா, நம்ம போவோம். பாக்கியாக்கா, இந்த பூமாரி வித்யா திவ்யாலாம் எங்கே போச்சுன்னு தெரியல, கொஞ்ச நேரம் ஆளை காணோம். நான் என்னன்னு போய் ஒரு இடத்து பார்த்துட்டு வந்துட்டுமா? சரி லட்சுமி, நீ போ. சரி வா பாக்கியா, அங்கிட்டு போவோம். என்ன உமா, நீ தான் எங்க கூட வரவே இல்லை, இப்போ எப்படி வந்த? ஏன் கீதா நீ கேட்க மாட்ட? அதான் விட்டுட்டு வந்து பிட்டிக்கல, அப்புறம் என்ன? நெட்டவள்ளி, உன் மேலே நான் செம்ம கோத்துல இருக்கேன். எல்லாரையும் காரில் கூட்டிகிட்டு வந்த, என்னை மட்டும் விட்டுட்டு வந்துட்ட பாத்தியா? அட உமாக்கா, நீ வர்றேன்னு சொல்லவே இல்லையேக்கா. நீ வர்றதா இருந்தா நான் உன்னை விட்டுட்டு வந்திருப்பேனா? ஆமா, எல்லாரும் இதே சொல்லுங்க, போங்க. உமா, நான் தான் சொன்னல, உன்னை தெரிஞ்சே விட்டுட்டு வருவோமா? அம்மா கோச்சுக்காத உமா.
அட பாக்கியாக்கா நீங்க ஏன் அவகிட்ட கெஞ்சிட்டு கிடக்குறீங்க, பேசாம இருங்க. ஏண்டி என் பேத்தி உங்க கூட தானடி இருந்தா, எங்க அவளை ஆளை காணோம்? அந்த பிள்ளை எங்க கூட எங்க வந்துச்சு? நானும் கீதாக்காவும் அப்பதான் ஒண்ணா சுத்திட்டு இருக்கோம். ரியா எங்க கூட வரலையேம்மா. என்னடி சொல்றீங்க? அவ உங்க கூட இருக்காங்கல்ல நான் நினைச்சிட்டு இருக்கேன். என்னடி பிள்ளை எங்கடி தொலைச்சிக்க? ஏமாலியாமா உன் பேத்தி என்ன சின்ன பிள்ளைய தொலைக்கிறதுக்கு இங்கிட்டு தான் எங்கேயாவது நின்று அந்த குதிரை யானையை சுற்றி பார்த்துட்டு இருப்பா. பேசாம போயிருங்கடி அந்த பக்கம். பிள்ளைய உன் கூட விட்டுட்டு போனா அவளுக்கு பாட்டை விட்டுட்டு இவளுக்கு எங்கேயும் சுற்றிட்டு இருக்காளுங்க. நீங்களாம் என்னத்தை தான் சொல்றதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. கொஞ்சமாவது பொறுப்பு இருக்குதா? அவ நாளைக்கு அவங்க அப்ப காணன் வந்து கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? ரியா அடியே ரியா எங்கடி போனேன் அடியே. ஏன் கீதாக்கா நம்ம என்னக்கா பண்ணணும்? இந்த மல்லிகா பாட்டி நம்ம மேல கோவப்பட்டுட்டு போறாங்க. ஏன் நட்டவள்ளி நீங்களும் தான் அந்த பிள்ளைய தனியாக விட்டுட்டு வரலாமா? உங்கள் கூட தானே நின்றுச்சு அந்த பிள்ளை. அட நீங்களும் புரியாமையே பேசாதியா பாக்கியாக்கா. நாங்கள் 2 பேரும் அப்பயே வந்துட்டோம். அந்த பிள்ளை எங்கள் கூட வராமல் அங்கே புளியவே நின்று பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. சரி பார்த்துட்டு பொறுமையாக வரட்டும்ல நாங்கள் வந்தோம். சரி பாக்கியாக்கா நாங்க கேண்டீன்ல போய் சாப்பிட என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வரோம். நீங்க எல்லாரையும் கூட்டிக்கிட்டு வந்துடுறீங்களாங்க? சரி போ நெட்டவள்ளி. லட்சுமி இப்போ பூமாரி பிள்ளைகளெல்லாம் கூட்டிகிட்டு வந்துடுவா. நான் அப்படியே கூட்டிகிட்டு வந்துடுறேன். ஏன் பாக்கியாக்கா அங்கே பாருங்கக்கா, தண்ணி நல்லா எப்படி வருதுன்னு, நல்லா சிலு சிலுன்னு இருக்குங்கக்கா. வரீங்களா? அப்படியே போய் தலையை நினச்சிட்டு வருவோம். அடி சும்மா இருடி, இதென்ன நம்ம ஊர் ஏரி குளம் நினச்சிட்டியா? சூடி சூ மேலே அது யானையோ இல்லை சிங்கம்புலி கரடியோ வந்துட்டா என்ன பண்ணுறது? அதெல்லாம் போவேணா சரியா? லூஸ் மாதிரி பேசாத உமா, சும்மா இரு. நம்ம வீட்டில் போய் குளிச்சுக்குவோம். அட பாக்கியாக்கா பின்னாடி திரும்பி பாருங்கக்கா, உள்ள ஒன்றும் இல்லை. அது ஏதோ தோட்டம் மாதிரி தான் தெரியுதுக்கா. சிங்கமொழி கரடிகள்லாம் தனித்தனியாக கூண்டுக்குள்ளே போட்டுச்சுப்பா. இங்கெல்லாம் ஒன்றும் இருக்காதுக்கா. வாங்க போவோம். என்னடி சொல்கிற? போவோமா? நீயும் விட மாட்ட போல இருக்கே. சரி வா போவோம். ஆமாம் கம்பி வேலியில் போட்டிருக்காங்க, இதுலேருந்து அங்கிட்டு எப்படி போகிறது? அட அந்த பக்கமாக ஒரு வழி இருக்குது, நான் பார்த்தேன். வா சின்னதாக ஒரு கேட் இருக்குது, அதை திறந்தோம்னா போயிடலாம். ஏண்டி ஊரை விட்டு ஊர் மாதிரி வந்து புது தண்ணியில் குளிச்சா சளி இதோ பிடிச்சிக்குமே. சரி வா டக்குன்னு தலையை நினச்சிட்டு வந்துடுவோம். பார்த்தீங்களா பாக்கியாக்கா, இங்கே ஒன்றும் இல்லை, சும்மா தண்ணி தான். நல்ல தண்ணின்னு நினைக்கிறேன். வாங்க ஆளுக பார்க்குறதுக்குள்ளேயும் போய் குளிச்சுக்கிட்டு வந்துடுவோம். ஆமாம் உமா, சரி வா போவோம். பொன்னி நதி பார்க்கணுமே ஈயாரிய சமாரி, பொழுதுக்குள்ளே ஈயாரிய சமாரி, சிலு சிலு இன்று பூங்காற்று மூங்கிலில் மோத, வாசனை பாட்டொன்று கேளு கண்ணம்மா, அலையலையாக ஆனந்தம் தாளமும் போட கேளு கண்ணம்மா. யார் அது சிங்கோ கோகைக்குள்ள போய் ஆடிக்கிட்டு இருக்கிறது? ஏய் இந்தாங்கம்மா, இங்க இருங்கம்மா. யாரும்மா அது? கொஞ்சம் சீக்கிரம் வெளியில வாங்கம்மா. தம்பி தண்ணி நல்லா சிலு சிலுன்னு இருக்குதுப்பா. இந்த ஒரு 5 நிமிஷம்ப்பா வந்துடுறோம். என்னது தண்ணி சிலு சிலுன்னு இருக்கா? அக்கா எங்க இருக்கிறீங்கன்னு தெரியுமா? சீக்கிரம் வெளியில வாங்கக்கா. அட இருப்பா, 5 நிமிஷத்துல வந்துடுறோம், சும்மா கத்தாதே. அட கடவுளே, இந்த லூசுகளை யார உள்ள விட்டது? இங்க இருந்த வாட்ச்மேன் எங்க போய் தொலைஞ்சாருன்னு தெரியலையே. அட பாக்கியாக்கா உமா உள்ள நிக்கறாங்க. பாக்கியாக்கா கோய் பாக்கியாக்கா. ஏய் கீதா, இங்க தண்ணி சூப்பரா இருக்குதுடி, வரியா குளிப்போம். பாக்கியாக்கா எங்களை விட்டுட்டு நீங்க மட்டும் ஜாலியா இருக்கிறீங்களா? இருங்க உள்ள வர. எங்க அந்த வழி? இந்தாருமா இந்தாரு நில்லுங்க. நீங்க எங்க போறீங்க? எங்க போறீங்களா? உள்ளதான் போறோம், போய் குளிச்சிட்டு வந்துடுறோம். சரிம்மா, உள்ள அவங்க என்ன நிலைமையில இருக்கான்னு தெரியாம லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காதீங்க. அப்படி போய் ஓரமா நில்லுங்க. இங்கேயா அவங்க 2 பேரும் இருக்காங்களே, அப்ப நாங்களும் போவோம். தள்ளி நாங்க போயே ஆகணும். இந்தருங்கம்மா, சொன்னா கேட்டு தொலைங்கம்மா. இது நீங்க நினைக்கிற மாதிரி குளிக்கிற இடம்லாம் கிடையாது, சிங்கத்தோட குகைமா. என்னது சிங்கத்தோட குகையா? அவங்க 2 பேரும் உள்ள போயிட்டாங்கயா. எங்க சிங்கத்தை காணுமே? வெளியிலலாம் இருக்காதுமா, அது குகைக்குள்ள தூங்கிட்டு இருக்கும். எந்திரிக்கிற நேரம் தான். சரி அதான் இற போடலான்னு வந்தேன், பார்த்தா இதுக 2 உள்ள நிக்குதுங்க. என்ன ஆக போதோ இன்னைக்கு கதை தெரியல. ஐயோ பாக்கியாக்கா பாக்கியாக்கா சீக்கிரம் வெளியில வாங்க. ஐயோ பாக்கியாக்கா உமா ஓடியாங்கடி, ஓடியாங்க 2 பேரும் ஓடிவாங்க. அட என்ன 2 பேரும் லூஸ் மாதிரி கத்திட்டு இருக்கீங்க? நீங்களும் வாங்க, ஜாலியா குளிப்போம். என்னடி ஏதோ வித்தியாசமா சத்தம் கேக்குது? என்னன்னு தெரியலையே, ஏதோ தலைக்கு மேல இருந்து வருது. ஐயோ வந்துருச்சே. அட கடவுளே, எத்தா தண்ணி. ஏய் உமா, என்னடி அது? பாரு சிங்கம் மாதிரில இருக்கு. சிங்கமா? பாக்கியாக்கா சிங்கம்தாக்கா.
கடவுளே, இப்படி வந்து இந்த சிங்கத்துக்கா இரையாகணும்? என்ன சார் இப்படியே நிக்கிறீங்க? சீக்கிரம் ஏதாவது பண்ணி காப்பாத்துங்க சார் அவங்கள. ஏமா இவ்வளோ நேரம் சிங்கம் தூங்கிட்டு இருந்துச்சு, அப்படி இருந்தாவது ஏதாவது பண்ணி காப்பாத்திருக்கலாம். வந்து இப்படி நிக்குதேம்மா, இதுக்கப்புறம் என் கையில ஒன்றும் இல்லை. சரி இருங்க, நான் செக்யூரிட்டி கார்டுக்காவது ஃபோன் பண்ணி வர சொல்றேன். சார் பேசிட்டே நிக்காதீங்க, ஏதாவது பண்ணுங்க சார் சீக்கிரம். பாவம் 2 உயிர் சார், அவங்கள நம்பிதான் அவங்க குடும்பமே இருக்குது. ஆமா ஆமா, இப்பதான் அவங்களுக்கு குடும்பம் இருக்கிறதெல்லாம் தெரியுதாக்கும். உள்ள புகையில அந்த அறிவு இல்லையாக்கும். நம்ம உயிரை வாங்குறதுக்குனே வந்துடுறாங்க. ஹலோ, எமர்ஜென்சி எமர்ஜென்சி. சீக்கிரம் சிங்க குகைக்கு 2 செக்யூரிட்டி கார்டு அனுப்புங்க. ஆமாம் 2 பேர் உள்ளே போயிட்டாங்க. இல்லை சிங்கம் தூங்கிட்டு இல்லை, இப்போதான் வெளியில் வந்துச்சு. எனக்கு தெரிஞ்சவங்களை காப்பாற்றுறது கஷ்டம், இருந்தாலும் நம்ம சைடில் இருந்து பண்ண வேண்டியதை பண்ணித்தானே ஆகணும். சீக்கிரம் அனுப்புங்க. ஓகே.